அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் உதயா வேளாளர், வேளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடக பிரிவு செயலாளர். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகளாக இல்லை நம்ம திருப்பரங்குன்றம் பாலசுப்ரமணிய சுவாமியோடைய கோவில் பிரச்சனை இப்போ கிளப்பியிருக்காங்க நம்ம அரசானது. என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை. இவ்வளவு ஆண்டுகள் சுமூகமாக போன இந்த கோயில் இப்போ திடீர்னு என்ன பிரச்சனை வருது அங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில இஸ்லாமிய ஆதரவு கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கள்ல, இந்த நவாஸ்கனி இவரை போன்றவங்கள்லாம் வச்சு மலைக்கு மேலே இந்த சிக்கந்தர் அப்படின்ற இஸ்லாமிய மேலே ஒரு தர்கா இருக்குது, சரிங்களா? அங்கே போய் ஆடு வெட்டி, கோழி வெட்டி, மாடு வெட்டி இவங்க எல்லா ஃபங்க்ஷனும் பண்ண போகிறாங்களாம். சமபந்தி வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சமபந்தி நடத்தினாலும் சரி, வேறு பந்தி நடத்தினாலும் சரி, நாங்கள் அதை குறை சொல்லவே கிடையாது, சரியா? ஒரு இறையாண்மைக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு மதத்திற்கும் அந்த மதத்தின் மக்கள் மனம் புண்படியுமான செயலை செய்ய சொல்லி எந்த அல்லாஹ் சொன்னார் உங்களுக்கு? எந்த இறைவன் உங்கள்கிட்ட சொல்லி சொன்னார்? இல்லை எந்த இறை தூதர் உங்கள்கிட்ட சொன்னார்? அங்கே இருக்குது முழுக்க திருப்பரங்குன்றம் பாலசுப்ரமணிய சுவாமியோட கோவில். அது ஊரறிஞ்சது உலகறிஞ்சது மதுரையில். அது எவ்வளவு வருட பழமையானது? 6 படை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம், சரிங்களா? அந்த இதை இப்போ இன்றைக்கி அந்த இடம் தர்காவுக்கு சொந்தமானது, அந்த மலை சிக்கந்தர் மலை இஸ்லாமிய மதத்திற்கு சொந்தமானதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதற்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா லண்டன் கோர்ட்லேயே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையும் அந்த சுற்றியுள்ள பகுதிகளும் முழுக்க திருப்பரங்குன்றம் பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத்தியப்பட்டதான்னு சொல்லி தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. சரி, நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்ய வந்தவர்கள், சரியா? இந்த இஸ்லாமிய தர்கா வச்சிட்டுள்ளவர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய வந்தவர்கள், ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டீங்க, அவ்வளோதான். சரி, இன்றைக்கி எவ்வளவு கோயில்களில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். இன்னும் முழுசாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே நம்மளுடைய சிவன் கோயில்களில், நம்மளுடைய இந்து முறைப்படி கோவில்களில் தூண்கள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த தூண்கள் எவ்வாறு வச்சுருப்போம்? நம்ம சதுரமாக அந்த இடையில கோலங்கள் போட்டு அந்த வட்டமாக போட்டு வச்சுருப்போம்ல, அது மாதிரியான கல் தூண்கள் அங்கே மேலே நிறுவப்பட்டிருக்கின்றன, சரியா? எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அந்த தர்காவே ஒரு இந்து கோவில் தான் போல் இருக்குது. அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று நாங்கள் நினைக்கிறோம், சரியா? எந்த ஒரு தர்காவிலையும் எந்த ஒரு மசூதியிலையும் கருவறை இருக்காது. தூண்கள் சதுர வடிவில் வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டிருக்காது, சரியா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீ செஞ்ச அனைத்து தர்காவிலுமே கும்பு வடிவிலும் உருளை வடிவிலுமான தூண்கள் தான் நீங்கள் வச்சுட்டு இருந்திருக்கீங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரியா வட்ட வடிவில் நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்படி தான் நடந்திருக்கும். இப்போ இங்கே அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம திருப்பரங்குன்றம் தர்கான்னு சொல்கிறீங்களா, அங்கே சிக்கந்தர் அந்த தர்காவில் அதில் அந்த போல இருக்குது. அதில் போயிட்டு நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த தர்காவே சிவன் கோயில் இந்துக்களுடைய கோயிலாகத்தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை இந்துக்களுடைய கோயில் தான் என்றதை தொல்லியல் துறை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதை நிரூபிக்கப்பட வேண்டும்ங்கிறதையும் நாங்கள் தெளிவாக கேட்டுக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சமபந்தி முறைன்னு சொல்லிட்டீங்க. சரி, சமபந்தி முறையை வேறு எங்கேயும் போட்டாலும் செட் ஆகாதா? மலை மேலே கொண்டு போய் தான் போடணுமா சமபந்தி முறை? சமபந்தி முறை பந்தி போடணும் முடிவாயிருச்சு. அதை எங்கே போட்டால் என்ன? மலடி வரத்துக்கு கீழே கொண்டு போய் எங்கேயாச்சும் போய் போடுங்க. மலை மேலே தான் கொண்டு போய் ஆடு வெட்டணும், மாடு வெட்டணும், கோழி வெட்டணுமா? அப்படியே உங்களுடைய பண்ணியை வெட்டிக்கங்களேன். அதை மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை வெட்டினா உங்களுடைய மதத்துக்கு இலக்கு ஏற்பட்டு வரும், அழுக்கு ஏற்பட்டுரும், உங்களோட புண்ணியத்தன்மை கெட்டு போகும். என்னங்க, சரிதானே? அப்போ உங்களுக்கு எதிரான ஒன்றை செஞ்சால் உங்கள் மதத்துக்கு மனம் புண்படுது, உங்களுடைய மதத்துக்கு இழுக்கு. அப்போ திருப்பரங்குன்றத்தில் பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுடைய ஸ்தலத்தில் நீங்கள் ஆடு மாடு வெட்டி கோழி வெட்டி சமபந்தி பண்ணணும்னு சொல்கிறீங்க. எந்த வகையில் நான் எது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு சிப்பாய் கழகம்னு ஒன்று ஏற்பட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிப்பாய் கழகம்னு ஒன்று ஏற்பட்டுச்சு இல்லை? அந்த கழகம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? பன்றி கொழுப்பு தடவிய
பன்றி கொழுப்பு தடவிய குண்டு உரையை வந்து பல்லால் கடித்து ஓப்பன் திறந்து பயன்படுத்தணும்னு சொல்லி அப்போதைய அரசு சொன்னனால, ஆங்கிலேய அரசு சொன்னால, அதை இஸ்லாமியர்கள் எங்களால் செய்ய முடியாது, எங்கள் மதத்திற்கு இழுக்கான செயல், இதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஒருவரும் செய்ய மாட்டோம்னு சொல்லி நீங்கள் கழகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிங்க. உங்களோடு அப்போதைக்கும் இந்து சிப்பாய்கள் அனைவரும் உடன் நின்று அதனை ஒரு சுதந்திர போராட்ட கழகமாக நாங்கள் மாற்றி கொண்டு வந்தோம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒன்று செஞ்சால் உங்கள் மதத்துக்கு எதிராக ஒன்று நடந்துச்சுன்னா அந்த இழுக்கு உங்கள் இஸ்லாமிய மதத்துக்கு இழுக்கு. இதுவே இந்து மதத்துக்கு நீங்கள் வந்து வாண்டடாக என்னெல்லாம் பண்ணலாம், எதை வேணால் செய்யலாம், எவன் என்ன கேட்க போகிறேன் அப்படின்றதானே இங்கே நாங்கள் சொல்லுகிறது. அதாவது இந்த நடுநிலைவாதிகள் நான் கேட்டுக்கிறேன், நடுநிலைவாதிகள் இந்நேரம் வந்து ஒரு இந்து ஒரு தர்காவில் போய் இந்து முறைப்படி நாங்கள் வந்து சடங்கு பண்ணுவோம், சம்பிரதாயத்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் நின்றுருந்தோம்னா இன்னைக்கு நடுநிலைவாதிகளாம் வந்திருப்பாங்க, கொடியை பிடிச்சி தூக்கிட்டு வந்துருப்பாங்க. தாட் போட்டு எப்படி சொல்லலாம், நீ அப்படி பண்ணக்கூடாது, இந்திய ஒருமைப்பாட்டை இது குலைக்குது, சீர்குலைக்குது, அது இது செய்யுது, இது செய்யுதுன்னு. இப்போ அந்த நடுநிலைவாதிகளாம் எந்த சந்து பொந்தில் ஓடி போய் பெருச்சாலையில் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? எந்த சந்தில் பொந்தில் போய் பெருச்சாலை மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நடுநிலைவாதிகள்? எங்களுக்கு ஒரே ஒன்று தான், எங்களுடைய இறையாண்மை காக்கப்பட வேண்டும், மக்களுடைய ஒற்றுமையை பேணி காக்கப்பட வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக உள்ள இந்திய ஒற்றுமையை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், ஏனைய அனைவருடைய ஒற்றுமையை பார்த்து இவர்களுக்கு வந்து பயம் வந்து போச்சு. இந்த திமுக அரசுக்கு பயம் வந்து போச்சு. அடுத்த ஆட்சியிலே வந்து நம்ம எப்படி வரப்போகிறதில்ல, சரிங்களா? வராதனால இதில் வந்து ஏதாச்சும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம இருக்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டை பேர் தக்க வச்சுக்கிறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? திருப்பரங்குன்றம் இப்படி அந்த இடத்துல போய் ஆடு வெட்டு, கோழி வெட்டு, சபந்தி முறை போடு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு இன்றைக்கி அந்த நவாஸ்கனி வந்து பேசிகிட்டு இருக்கார், எம்பி. அவரெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ராமநாதபுரம் மக்கள் யோசிங்க, கொஞ்சமாச்சும் யோசிங்க, சரியா? அவரை வந்து இவ்வளோ தூரம் தண்ணி இனத்துக்கு மட்டும் செயல்படுறாரு, ஒட்டுமொத்த இந்திய ஒருமைப்பாட்டுக்கு செயல்படலை அவர். இந்திய ஒருமைப்பாடை கடைபிடிப்பேன் என்றும் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு எனது பணியை செய்வேன் என்றும் உளமாற உறுதி எடுத்துக்கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கி அதை மைதா கூட மதிக்கலை, தூக்கி போட்டு அவருடைய சமுதாயத்துக்கு, அவர் இனத்துக்கு, அவருடைய மதத்துக்கு போய் நிற்கிறாரு. அங்கே மேலே போய் தர்காவில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. என்ன அதெல்லாம் ஏன்? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள்லாம் இழிச்ச வாய்ந்தானே? அவருக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள் எல்லாமே இழிச்ச வாய்ந்தேன். உட்காந்து யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. சரியா? உனக்கு உதவாத ஒருவன் உன்னை ஆட்சியால் தகுதியற்றவன்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். சரி, உனக்கு உதவாத ஒருவன் உன்னை ஆட்சியால் தகுதியற்றவன்றதை நம்ம தெளிவாக என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம இந்த செயல்கள் அனைத்துமே வந்து கண்மூடித்தனமானவை, பிற்போக்குத்தனமானவை. சரியா? ஒரு புனிதமான ஸ்தலத்தில் போய் புனிதமற்ற செயலை செய்வது கேடுகட்ட நாதாரித்தனமான செயல். இந்த செயலை வெள்ளாள முன்னேற்ற கழகம், அதாவது அண்ணா சரண் அவர்கள் தலைமையிலான வெள்ளாள முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்குது. இதே நிலை நீடிக்கக்கூடாது. நீடித்தால் மாபெரும் ஒரு மத கலவரத்திற்கு இந்த செயல் வழிவகுக்குங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறோம். அமைதி பூங்காவாக இதுவரை தமிழகம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைதியை சீர்குலைக்கும் விதமாக தற்போதைய அரசியல்வாதிகள், முக்கியமாக அந்த நவாஸ்கனி அவர்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி மதக்கலவரங்களையும் இனக்கலவரங்களையும் தூண்டிவிட்டு அதில் குளிர்காய அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தை சொல்லுகிறேன். மக்கள் இவைகளுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் தயவு செய்து ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும். இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலம் இது. இவர்களை போன்ற அரசியல் ஆதாயம் தேடும் குள்ளநெறிகளுக்கு நாம் இரையாகிவிட வேண்டாம் என்கிறத தெளிவாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.